ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27/1/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளே. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா இண்டியன் நம்பர் வந்தால் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 91 507 79 712 அந்த நம்பருக்கு நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். நீங்கள் மட்டும் மரமாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சியான நம்பர்லேயே வாட்ஸ்அப்பில் கேஆர் டீட்டெயில் சென்ட் பண்ணால் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான கம்மி நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் நம்ம நோட் பண்ணி ஓகேவா? செவ்வாய்க்கிழமைக்கான ஒரு 4 டேஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 592 இந்த 592 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 592 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 458 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இல்லாட்டி 3ன்னு கிடைச்சிருக்கு. 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 592 வச்சடி நமக்கு வந்து 2 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345. இந்த 345 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 345 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இல்லாட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 6 இல்லாட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 345 வச்சுட்டு நமக்கு 6 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 699. இந்த 699 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 699 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. 1 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 699 வச்சுட்டு நமக்கு 1 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 137. இந்த 137 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 137 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே 6ஆம் நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 137 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து எந்த போர்டில் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 4 டேஸ் எடுத்தோம். தொடர்ந்து நமக்கு வந்து ஏ போர்டில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. நாளை வரைக்கும் மீண்டும் ஏ போர்டுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டு கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஆல் போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். ஏ போர்டுக்கு 7 எடுத்தோம், ஆனால் சி போர்டுக்கு பாஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதேபடி நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 345 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பிசி நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த 45 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து 45 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் 27 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 2ன்னு கிடைச்சிருக்கு. 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 45 வச்சடி நமக்கு 9 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 699. அதில் வந்து நம்ம அந்த பிசி நம்பர் 99 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 99 டேன் ஆப்ஷன் 27 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 4 இல்லாட்டி 3. ஓகேவா? 4 இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 99 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137. அதை 137க்கு நம்ம பிசி நம்பர் 37 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 37 டேன் ஆப்ஷன் 27 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 8 இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 37 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கான நம்ம வந்து ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள். அடுத்தபடி 8 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபி
பிசிஎஸ்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 86 65 56ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது நமக்கு தனிப்பட்ட ஒரு கசிங்க மட்டும் தான் நண்பர்களே. ஓகேவா? ஓகே மேலே பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். 25ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 525 525க்கு பார்த்திங்கன்னா ராஜா அவர் பார்த்திங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட்லேயும் நமக்கு 4-2 கொடுத்துருக்காப்புல. ஆனாலும் கொஞ்சம் எடுத்துருக்காப்புல வந்து 2ஆம் நம்பர். ஆனால் கொஞ்சம் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து திருவாங்கடம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 9-5-6 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. சி போர்ட்லேயும் 9-5-8க்கு சி போர்ட்லேயும் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மணிமேகலை இங்கே பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 2-7, அது பி போர்டுக்கு 2-7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 2-7 கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 2ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கார்த்திகேயன் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் நம்பர் 925 கொடுத்துருக்காப்புல. 925 பார்த்திங்கன்னா ஒரு பிசி வினிங் நம்பர். ஏன்னா ஒரு ஏ போர்டுக்கு 9 தான் வச்சு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கணிப்பு தான் நண்பர்களே. 425 கொடுத்துருக்காப்புல. 325 கொடுத்துருக்காப்புல நண்பர்களே. ஒரு சூப்பரான கணிப்பு தான். ஒரு ஏ போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 2 அல்லது 7 கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டில் 21 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 25 அடிச்சிட்டாங்க. அடுத்தது மதிவானன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 9-5-4 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் ஒரு அருமையான வினிஷ் வந்திருக்கு. அடுத்த அரில் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சிங்கிள் நம்பர் அவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 5 சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பரில் 5ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து ரசி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5-9 கொடுத்துருக்காப்புல. இல்லை 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல நம்மளே. ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்கீங்க. அடுத்து சங்கர் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5-9 கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து ஏ போர்டு சி போர்டில் 2 போர்ட்லையும் ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விக்னேஸ்வரன் அவர் பார்த்திங்கன்னா 920 வச்சுட்டாப்புல. ஆனால் ஒரு 5ஆம் நம்பர் போட்டுருந்தாப்புனா சி போர்டில் 5 வச்சுருந்தாப்புனா ஒரு பிசி சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுல பவரில் போயிடுச்சு. அடுத்து இவரும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பரில் ஏ போர்டில் 5, ஆனால் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காம நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பளே. மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான ஒரு கணிப்போட சந்திக்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்சேஜாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கசிங்க மட்டும் பார்த்துட்டு விடுங்க நம்மளே. ஓகே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது.